ஹலோ 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 ஹலோ. ஆனைமான் முகத்தோனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே ஆனைமான் வயிற்றோனே விநாயகா அம்மை பார்வதியாள் வைத்தெடுத்த பாலகா ஆனைமான் முகத்தோனே அரனுடைய சரஸ்வதியை தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமா.
ஹரிகரன் முதல்வனானே சரி ஆதிகொண்டையின் பேரில் அம்மா உரியதோர் தமிழினாலே சரி உகந்து நான் கதையாய் கூற சரியாள் கடகரி முகத்து வீத கணபதி காப்பதாமே வெயிலில் தவங்கள் இன்றறக்கன் சரி விரலால் தூண்ட வரம் வாங்கி அம்மா செய்ய சிவநாதனை விரட்டி சரி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல அம்மா தையல் வடிவாய் பெண் வேடம் கொண்டு சரி சத்தியம் செய்து வரம் அளித்த சரியாள் ஐயன் வரலாறு தனி பாட ஆணை முகவன் காப்பதாமே வெள்ளிக்கையில் ஆசையமலை தவிலே போலை கால் மண்டபத்தில் மலை தனியிலே மகாதேவன் வலமிருக்க அன்னை பார்வதியிடம் இருந்தார். வலமிருக்க ஆணி பொன்னும் வலதையிலே அரணாகாரும் அரசிருந்தார். ஊற்ற மகனானே யானை முதல் கனகர் போராய் ஏந்தி நிற்க யானை முதல் பெற்ற குறவள்ளி மணவாளல் கமல பூவள்ளி சொரிந்து நிற்க மணவாளல் சக்கர மகனானே சூரியனோ சுடகாலாந்தி ஏந்தி நிற்க அதாவது சரி தானாகிய பொன்று வெள்ளி கைலாசமலையில் அம்மா பகவான் பார்வதி இரண்டு பேருமாக சக்தி சிவனுமாகவே சரி. சிறப்பாகவே அரசருக்கின்றார்கள். சரியாள் இப்படி அரசருக்கு சரி அவர்களை விடை சூழ்ந்து அம்மா 33 தெய்வான்கள் 48 ரிஷிகள் சங்கத்தால் சுமைத்தா தானவர்கள் வானவர்கள் வர்ணன் வாயுவக்னி என்று சொல்லக்கூடிய கோடான கோடி தேவக்கணங்கள் எல்லாம் பெருமனாகிய பரமனை புடைசுண்டு அமர்ந்திருக்க மூற்ற மகனாய் யானை முகன் உங்க கற்பூரம் ஏந்திருக்க கற்ற புறவள்ளி மணவாளன் நம்மள பூவையில் சொரிந்திருக்க மலையை திருப்பி கடல் கடைந்த வாலி ஒரு பக்கமாக அமர்ந்திருக்க
ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னிதேவன் அமர்ந்திருக்கு. சரி. கிளி வாகனத்தில் மன்மதன் அமர்ந்திருக்கு. ஆமா. காக்கை வாகனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கு. சரி. இன்னொரு பக்கமாகவே சரிதான். தப்பட்டை தடாரி எக்காலம் நாதஸ்வரம் ஆமா. இன்னரம் சரி. ரணபேரிகை ராஜபேரிகை வெங்கல பேரிகை ஆமா. தபைகளா துந்துமி புல்லாங்குழல் கைத்தாளம் இக்காலம் குளித்தாளம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான இசை கருவிகள் பாருங்கள் அந்த பனிமலையில 8 திக்கிலும் அழகாக இசைத்துக் கொண்டிருக்க அம்மையும் அப்பனுமாக சிறப்பாக அரசரிக்கின்றார்கள். சரியா? இப்படி அரசருக்கு சரி. பாதாள உலகத்தில் நடந்து ஒரு தர்க்கம். என்ன இருக்கும்? அதாவது அதான். பாதாள உலகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் மூர்க்க குணமடைத்த அசுரர்கள். சரி. இந்த அசுரர்கள் ஒன்று சேர்ந்து பேசினார்கள். என்ன பேசினார்கள்? அதாவது கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஈசன் ஆமா. அந்த பரம்பொருளுக்கு இன்றைக்கும் சாக்காலம் கிடையாது. இறைவனுக்கு ஒரு நாளும் ஒருபோது நிறை மூப்பு பிணி இறைப்பு இறைவனுக்கு ஒரு நாள் கிடையாது. அந்த ஈசனை போல் சாகாமல் இருக்க வேண்டும். ஆண்டவனை போல் இந்த உலகத்தில் நாம் இறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமுத்திரத்தில் சென்ற அமிர்தம் கிடைக்க வேண்டும். சரி. அதில் வந்து பிறக்கும் தெய்வாமிர்தம். ஆமா. அதை சாப்பிட்டோம் என்று சொன்னால் என் ஈசனை போல் சாகாமல் இருக்கலாம். தேவாதி தேவக்களை போல் இந்த உலகத்தில் என்றைக்கும் நாம் இறக்காமல் இருக்கலாம் என்று சொல்லி அசுரர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசினார்கள். அப்படி எல்லக்குடனே அசுரர்கள் ஒன்று கூடி பேசி சரி தெய்வாட்களை அழைக்க வேண்டும் என்று வந்தார்கள். சரியான். அவர்கள் வரலாம். அமிர்தம் கிடைவது பட்டறிவு கிடையாது. சரி. அதிகமாக அமிர்தம் கிடைவது தெய்வாட்கள் மட்டும்தான். ஆமா. அவரை அழைத்து செல்லலாம் என்று சொல்லி சரி தெய்வாட்களை அழைத்துக் கொண்டு இங்கே வருகின்றார்கள். எங்க வருகின்றார்கள்? அசுரலும் தெய்வர்களோ அங்கோ எங்கோ நின்று அமுதமதை கடைய வேணும் என்று அலைகடலின் ஓரமாக மக்களை ஜாடியாக்கி பருவகத்தை மத்தாக சீடனை கயிறாக போட்டினார். அசுரன் கேளும் அமிர்தமதை கடைந்தார். இவன் கேளும் அமிர்தமதை கடைந்தார். பருவகத்தை மத்தாக அசுரர்களும் சரி அமிர்தமதை கடை வேண்டும் என்று சொல்லி ஆமா சமுத்திரத்தில் வந்தார்கள். சரி சமுத்திரத்தில் ஜாடியாக சமைத்தார்கள். மலையை ஒரு மட்டாக மாற்றினார்கள். வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை எடுத்து கீராகவே போட்டினார்கள். சரி இது திறத்தார் கஷ்டப்பட்டு அமிர்தம் கிடைக்கின்றார்கள். ஆமா. அப்படி அமிர்தம் கிடையக்கூடிய சமயம் சரி தெய்வாட்டில் இருந்தக்கூடிய தெய்வ அமிர்தம் வந்து பிறந்தது. சரி அது அசுரல் கையிலே கிடைத்தது. சரி தெய்வாட்டில் பங்கு கொடுக்க மறுத்து விட்டார்கள். சரியா? இதை அறிந்தார் என் பெருமாளாகி மகாவிஷ்ணு. ஆமா. எப்படியாவது இந்த அமிர்தம் தந்தை சரி அங்க இருக்கக்கூடிய தெய்வாட்டில் அருந்த வேண்டும் என்று சொன்னால் சரி இந்த நாட்டில் நல்லது நடக்கும். ஆமா. அசுரர்கள் இந்த அமுதத்தை அறிந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் மணியாயும் அக்கிரமம் தாண்டவம் தலைவிரித்தார். ஆமா. இப்படியே சென்ற அமிர்த கலசத்தை வரிக்க முடியாது. இப்படியே போய் கேட்டோம் என்று சொன்னால் இந்த தேவக்களை அசுரர்கள் எப்படி அடித்தார்களோ அது கொண்டு நம்மளையும் அசுரர்கள் அடிப்பார். அந்த அசுரன் மயங்கும் தன்மையாக செல்ல வேண்டும். சரி அசுரன் மயங்க வேண்டும் என்று சொன்னால் ஆமா அழகான பெண்ணை கண்டாலும் மயங்குவார்கள். சரி பெண்குலம் எடுக்கலாம் என்று சொல்லி அழகான ஒரு பெண்குலம் எடுத்து சரியா தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அம்மா வருகின்றார் அசுரன் நோக்கி. சரி பார்த்தார் இந்த அசுரர்கள் அம்மா மெய் மறந்தார்கள். சரி பெண்ணை பார்த்த போது சண்டை மறந்து விட்டார்கள். ஏன் வந்தோம் எதற்கு வந்தோம் எதற்காக சண்டை போடுகிறோம் அப்படிங்கிறது அத்தனையும் மறந்து பொண்ணையே வச்ச கண்டு வாங்காம அப்படி ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தா மாயவர் சரி அசுரர்களே என்ன உங்களுடைய என்ன பிரச்சனை? நரகங்கள் இவர்கள் அசுரர்கள் நாங்கள்லாம் தேவாதி தேவர்கள். சரி 2 பேரும் சேர்ந்து இந்த கடலில் அமுதுகடை இருந்தா அமுதுகடை பகுதிகளுக்கு ஒரு சிறிய ஒப்பந்தம். 2 பேரும் சேர்ந்து அமுதுகடை விட்டு பிறக்கக்கூடிய அமுதத்தை ஆளுக்கு பாதியாக பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து சரி வேண்டிய கருவிகளை உண்டு செய்து நாங்கள் அமுதுகடை இருந்தோம். பேசும்போது சொல்லுங்க தனியில் பேசுறேன்னா அப்படின்னு சொல்லுங்க. நான் பேச தனியாக பேசும்போது சும்மா கிடக்கல அப்படியே அம்மன் சாப்பிட தனியாக பேசும்போது ஆமாம் தெரியும் எது பேசுறது சொல்லுவாங்க போடுறேன் அப்ப பாருங்க
இந்த அசுரர்கள் பார்த்தார்கள். அந்த பெண்ணை பார்த்தபோது சரி அதில் உடனே கலசத்தை அமிர்த கலசத்தை கையில் கொடுத்தார்கள். சரி ஆளுக்கு ஒரு மந்திரி சென்று அமர்ந்தார்கள். சரிதான் இப்படி அமர்ந்திருக்கு ஆக இந்த மாயவரியின் பெருமாள் சரி தெய்வாட்கள் மந்திரி வருமாறி கொண்டு வந்தார்கள். சரிதான் தெய்வாட்கள் வந்து முடிந்தது. ஆமா திருமால் கையில் இருந்த அமிர்தம் முடிந்தது. சரி அமிர்த கலசத்தை கீழே போட்டு உடைத்தார். சரி மாயவர் மாயமாக மறைந்து விட்டார். சரிதான் பார்த்தார் அசுரர்கள். சரி கண்விழித்து பார்த்தார்கள். தெய்வாட்கள் அமிர்தம் மருந்ததை பார்த்தார்கள். அம்மா கோபத்தோடு தெய்வாட்கள் பிடித்து அடித்தார்கள். சரி அடி மறுக்க முடியாத தெய்வாட்கள் அம்மா மாயவர் நினைத்து புலம்பினார்கள். சரி மாயவர் தன் என்னுடைய சக்கராயுதம் அதை சரி அசுரர்களை பெயரில் சுரட்டி வீசினார். அது பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அச்சுரனுடைய தலையெல்லாம் அறுத்து வந்தது கண்ணனுடைய சக்கராயுதம். அப்படி தலையெடுத்து வரக்கூடிய சமயத்தில் சரி அதே குலத்தில் பிறந்த அம்மா பிரம்மகன்னி என்று சொல்லக்கூடிய வெண்கொடியார் சரி மாயுடைய சக்கராயுதம் அதை கண்டபடி கரமெடுத்து வணங்கி நின்றார். சரியா கும்பிட்டவரை கொல்லக்கூடாது என்று சொல்லிக்கிறாங்க. சரி சக்கராயுதம் பிரம்மகன்னி பெண்கொடியாலை அம்மா கொல்லவில்லை. சரி இந்த பெண்கொடியால் கருவற்றி இருந்தார்கள். ஆமா மாதம் மத்து வெய்கின்றது. சரி மங்கை இருக்கு மெய்நோகே அம்மா ஆண் குழந்தை வந்து பிறந்தது. சரி அந்த ஆண் குழந்தைக்கு அம்மா பொருத்தமான பெயராம சூட்டினார்கள். எப்படி சொன்னார்கள் தன் குலத்தை ஒட்டி குடும்பத்தை ஒட்டி பெயராம சூட்ட வேண்டும். சரி குலம் பிரம்மகுலம் அம்மா குடும்பம் ராட்சத குடும்பம். சரி அப்படி இல்லை இந்த குழந்தைக்கு பிரம்ம ராட்சதன் சரி இன்னொரு பெயர் சேர்த்து வைத்தார்கள். ஆமா வருங்காலத்து வல்லமையாக வருவான் போல் தெரிந்தது. ஆகையினால் இன்னொரு பெயர் வல்லரக்கன். சரி சேர்த்து பார்க்கின்ற பொழுது பிரம்ம ராட்சதன் என்று சொல்லக்கூடிய வல்லரக்கன். ஆமா இது பொருத்தமான பெயர் நாம சூட்டி சரி சிறப்புடனே வளர்த்து வருகின்றார்கள். சரிதான் அப்படி வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே ஆமம்மா இந்த வல்லரக்கன் எப்படி வளர்ந்து வருகின்றான் வரையில் எப்படி வருகின்றாள் 1-2 வயதாச்சு 1-2 உயர் 3 நாளாகி உயர் 3 நாளாகி வயதாகி நான்கான திருவயதில் நான்கான திருவயதில் நடந்தோடி விளையாடி நடந்தோடி ஐந்தான திருவயதில் ஐந்தான திருவயதில் ஆசானிடம் கல்வி கற்றான் ஆசானிடம் கல்வி பாதாள உலகத்திலே வல்லரக்கன சிறப்புடனே வளர்ந்து வருகின்றார். சரி வயது 5 வயது ஆனது. அம்மா ஆசானத்தில் சென்று கல்விகளை ஏற்றுக்கொண்டார். சரி அங்கே அது மட்டுமல்ல ஆனை ஏற்ற குதிரை ஏற்ற மல்லடவு சிலம்பு தொழில் கத்தி சண்டை கம்பு சண்டை வாள் சண்டை பிடி சண்டை அடி சண்டை ஒரு மன்னவனுக்கு என்னென்ன போர் வித்தைகள் எல்லாம் தேவையோ அத்தனையும் தெளிவாக கற்று வந்தான் வல்லரை. சரி வயது 17 வயது பிறந்தது. அம்மா அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் பார்த்தார்கள். சரி வல்லரக்கனுக்கு நாட்டை பட்டம் சூட்ட வேண்டும். அம்மா பட்ட தரசி இல்லாம நாட்டை பட்டம் சூட்டி வைத்தோம் என்றால் சரி இளவரச பட்டம் ஆகிவிடும். சரி அவனுக்கு பொறுப்பு என்பது இருக்காது. அம்மா அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி பிரம்மகனி அழைத்து சொல்ல சரிதான் இந்த பிரம்மகனி வெண்முடியால் சொல்கின்றான். சரி மகனை வரவழைத்தான். ஆகா மகனுக்கு ஏற்ற பொருத்தமான பெண்ணை மணமுடித்து வைத்தார்கள். சரிதான் அதே போல